வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சர்ல இருக்கக்கூடிய செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் செம்ல இருக்கிற என்டமாலஜி கோர்ஸ். அதாவது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் என்டமாலஜி 2+1 கோர்ஸோட 4த் லெக்சர் தான் பார்க்க போறோம். லெக்சரோட டாபிக் பாருங்க. மோல்டிங் ப்ராசஸ் இன் இன்செக்ட். இத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். மோல்டிங்னா என்னன்னு பார்க்கலாம். மோல்டிங்னா என்னன்னா, பீரியாடிக்கல் ஷெட்டிங் ஆஃப் ஓல்டு கியூட்டிகல்ஸ். அதாவது ஓல்டு கியூட்டிகல்ஸ் எல்லாமே கீழே விழுந்துட்டு அதில் புது கியூட்டிக்கல் ஃபார்ம் ஆகுறது தான் மோல்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து 2 ஸ்டேஜஸ் இருக்கு. என்னன்னா அப்போலைசிஸ் அண்ட் எக்டைசிஸ். அப்போலைசிஸ்னா என்னன்னா செப்பரேஷன் ஆஃப் ஓல்டு கியூட்டிக்கல் ஃப்ரம் த பாடி வால். பாடி வால்லேருந்து ஓல்டு கியூட்டிக்கல் வந்து செப்பரேட் ஆகுறது தான் அப்போலைசிஸ்ன்னு சொல்லுவோம். அதுவே வந்து அந்த ஓல்டு கியூட்டிக்கல் செப்பரேட் ஆனது கீழே விழுந்துடுச்சுன்னா அது வந்து எக்டைசிஸ்ன்னு சொல்லுவோம். மோல்டிங் வந்து எப்போ நடக்கும், எந்த மாதிரி ஸ்டேஜஸ்ல இன்செக்ட்ஸுக்கு நடக்கும்னா, மெயினாக பார்த்தோம்னு சொன்னால் இம்மெச்சூர் ஸ்டேஜஸில் தான் இன்செக்ட்ஸுக்கு நடக்கும். அதாவது லார்வா ஸ்டேஜ், கிரப் ஸ்டேஜஸில் எல்லாம் தான் என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த மோல்டிங் வந்து காமனாக நடக்கும். ஆனால் ரேர் கேசஸில் வந்து அடல்ட் ஸ்டேஜ்லேயுமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மோல்டிங் நடக்கிறதுனால என்ன யூசஸ்னா, growth அண்ட் டெவலப்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இன்செக்ட்ஸுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மோல்டிங் எதனால நடக்குதுன்னா, ஹார்மோன் செக்ரிகேஷன் ஃப்ரம் ப்ரோதொராசிக் கிளான்ஸ்னால தான் இந்த மோல்டிங் நடக்குது. ஜெனரலாக இருக்கக்கூடிய கொஞ்சம் டெர்மினாலஜிஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா எட்சுவியா. எட்சுவியான்னு என்னென்னா கியூட்டிகுலர் பார்ட் டிஸ்கார்டட் டூரிங் மோல்டிங்கை தான் எட்சுவியான்னு சொல்லுவோம். ஸ்டேடியம்னா என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னால், ஒரு 2 சப்சிக்வெண்ட் மோல்டிங் நடக்கும்போது இருக்கக்கூடிய பிட்வீன் டைமை தான் என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்டேடியம். அந்த இடப்பட்ட காலத்தை தான் என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமாட்டு வந்து இன்ஸ்டார் ஃபார்ம் அசியூம்டு பை இன்செர்ட் இன் எனி ஸ்டேடியம் தான் என்னன்னு சொல்லுவோம்னா இன்ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் டெர்மினாலஜி என்னன்னா டெனரல். டெனரல்னா என்னன்னா இன்செக்ட்டுக்கு வந்து மோல்டிங் நடந்ததுக்கு அப்புறமாட்டு அந்த கியூட்டிக்கல் வந்து நியூ கியூட்டிக்கல் வந்து ஹார்டன் ஆகும் இல்லையா, அது வரைக்கும் உள்ள அந்த கண்டிஷனை தான் என்னன்னு சொல்லுவோம்னா டெனரல் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா ஸ்டெப்ஸ் இன் மோல்டிங். ஸ்டெப்ஸ் இன் மோல்டிங் பார்த்தோம்னா, இப்போ வந்து ஒரு இன்செக்ட்டுக்கு வந்து மோல்டிங் நடக்க போகுது அப்படின்னா அது கொஞ்ச நாளத்துக்கு முன்னாடி அது என்ன ஆகும்னா சாப்பிட்றத நிறுத்திடும். அதுக்கப்புறமாட்டு அது வந்து எப்படி இருக்கும்னா ஆக்டிவாக இருக்காது, இன்ஆக்டிவ் ஃபார்மில் அது வந்து இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இந்த எபிடெர்மல் செல்ஸ் வந்து என்ன ஆகும்னா ரொம்ப பெருசாகும். அதுக்கப்புறமாட்டு வந்து அது என்ன ஆகும்னா டிவைட் ஆகும். அதுக்கப்புறமாட்டு மோல்டிங் ஃப்ளூயிட் வந்து என்ன ஆகும்னு சொன்னால் செக்ரிகேட் ஆகும். ஸோ இந்த மோல்டிங் ஃப்ளூயிட் என்ன பண்ணும்னு சொன்னால் இந்த செல்ஸ் இருக்கு இல்லையா, கியூட்டிக்கல் செல்ஸை வந்து என்ன பண்ணணும்னா லூசன் பண்ணிக்கும். ஓகே, இப்போ இந்த ஸ்டெப்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அப்போலைசிஸ். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அப்போலைசிஸ்னா என்னன்னா ஓல்டு கியூட்டிக்கல் வந்து பாடி 2 செப்பரேட் ஆகுறது தான் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லுவோம்னா அப்போலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சப்கியூட்டிகுலர்ல வந்து என்ன ஆகும்னா ஒரு ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஸ்பேஸில் வந்து என்ன செக்ரிகேட் ஆகும்னா மோல்டிங் ஜெல் ஒன்று வந்து என்ன ஆகும்னா செக்ரிகேட் ஆகும். அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா ஃபார்மேஷன் ஆஃப் எப்பிக்யூட்டிக்கல். எப்பிக்யூட்டிக்கல் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறமாட்டு வந்து ப்ரோக்யூட்டிக்கல் வந்து எப்பிக்யூட்டிக்கலுக்கு கீழே வந்து ஃபார்ம் ஆகும். ப்ரோக்யூட்டிக்கல்னா எக்ஸிக்யூட்டிக்கல் அண்ட் எண்டோக்யூட்டிக்கல். அதுக்கப்புறமாட்டு என்ன ஆகும்னா மோல்டிங் ஜெல் வந்து மோல்டிங் ஃப்ளூயிடாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா ஓல்டு கியூட்டிக்கல் இருக்கு இல்லையா, அதோட டைஜெக்ஷனுக்கு வந்து என்ன ஆகும்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமாட்டு வந்து போர் கேனல்ஸில் வந்து என்ன இருக்கும்னா வேட்ச் த்ரெட்ஸ் வந்து இருக்கும். இந்த வேட்ச் த்ரெட்ஸ் வந்து என்ன செக்ரிகேட் பண்ணும்னா வேட்ச் லேயரை வந்து செக்ரிகேட் பண்ணும். அதுக்கப்புறமாட்டு வந்து டெர்மல் கிளாண்ட் வந்து எதை செக்ரிகேட் பண்ணணும்னா சிமன் லேயரை வந்து செக்ரிகேட் பண்ணும். இந்த சிமன் லேயர் தான் வந்து என்னன்னா அவுட்டர் மோஸ்ட் லேயராக இருக்கும். மோல்டிங்கில் வந்து செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோன்னா எக்டைசிஸ். இந்த எக்டைசிஸில் எடுத்துட்டோன்னா 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. 2 ஸ்டெப்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெப்சரிங், அதுக்கப்புறமாட்டு வந்து ரிமூவல் ஆஃப் ஓல்டு கியூட்டிக்கல். ஃபர்ஸ்ட்ல வந்து ரெப்சரிங்னா என்னன்னு பார்ப்போம். இன்செக்ட் வந்து எப்படி ரெப்சர் ஆகும் ஓல்டு கியூட்டிக்கல்னு பார்த்தோன்னா, இன்செக்ட் வந்து என்ன பண்ணும்னா அதோட பாடியோட வால்யூமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கும். எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கும்னா தண்ணியை இன்டேக் பண்ணியோ இல்லைன்னா ஏரை இன்டேக் பண்ணியோ என்ன பண்ணிக்கோன்னா அதோட பாடியோட வால்யூமை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இது வந்து எதை என்ஹான்ஸ் பண்ணும்னா ஹீமோலிம்போட ஃப்ளோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா ஹெட்டுக்கும் தொராக்ஸ் ரீஜனுக்கும் வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகும்னா ஓல்டு கியூட்டிக்கல்ஸ் எல்லாமே ரப்சர் ஆக தொடங்கும்.
ஸோ இதுதான் ரப்சரிங் ஆஃப் ஓல்டு கியூட்டிகல்ஸ். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா ரிமூவல் ஆஃப் ஓல்டு கியூட்டிக்கல். இந்த மோல்டிங் ஃப்ளூயிட் என்ன பண்ணுவோம்னா ஓல்டு கியூட்டிக்கலை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமாட்டு இந்த ப்ரோ கியூட்டிக்கல் இருக்கு இல்லையா, அதோட அப்பர் மோஸ்ட் லேயரை வந்து எக்ஸோ கியூட்டிக்கல்னும் லோவர் லேயரை வந்து எண்டோ கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமாட்டு 2 காமன் டெர்மினாலஜிஸ் இருக்குது, அதை பார்ப்போம். ஸ்க்ளீரோடைசேஷன் அப்படின்னு என்னன்னு சொன்னோன்னா கியூட்டிக்கல் வந்து ரொம்பவே ஹார்டாக ஃபார்ம் ஆகுறது தான் என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்க்ளீரோடைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மெலனைசேஷன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த கியூட்டிக்கல் இருக்கு இல்லையா, அது வந்து டார்க் கலரில் ஃபார்ம் ஆகுறது தான் மெலனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா மோல்ட்டிங்கை வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் ப்ரோதொராசிக் கிளாண்ட் தான் என்ன பண்ணுவோம்னா மோல்ட்டிங் ஹார்மோனை வந்து செக்ரிகேட் பண்ணும். ஸோ சில கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து என்ன பண்ணுன்னா மோல்ட் இன்ஹிபிட்டார்ஸ் அண்ட் கைட்டின் இன்ஹிபிட்டார்ஸ் இருக்குது. அது வந்து என்னென்னா கைட்டினோட ஃபார்மேஷனை வந்து என்ன பண்ணோன்னா ஸ்டாப் ஆகும், இன்ஹிபிட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதனால் என்ன ஆகும்னா நியூ கியூட்டிக்கலோட ஃபார்மேஷன் வந்து என்ன ஆகும்னா ஸ்டாப் ஆகும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் தான் இந்த ரெண்டுமே. லாஸ்ட் இப்போ நம்ம வந்து ஒரு ரீகேப் பார்த்துக்கலாம். ஸோ ஹெட்டிங் வந்து மோல்ட்டிங் ப்ராசஸ் இன் இன்செக்ட்ஸ். ஸோ இதில் வந்து என்னெல்லாம் பார்த்தோம்னா மோல்ட்டிங்னா ஃபஸ்ட்டில் என்னென்னு பார்த்தோம், ஸ்டேஜஸ் 2 ஸ்டேஜஸ் பார்த்தோம், அப்போலைசிஸ் அண்ட் எக்டைசிஸ்னா என்னென்னு பார்த்தோம், கொஞ்சம் டெர்மினாலஜிஸ் பார்த்தோம். அதுக்கப்புறமாட்டு வந்து மோல்ட்டிங்கை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இவ்வளோ தான் இந்த லெக்சர்.